ஜனங்களை ஆட்சி செய்வதற்கான ஞானத்தையும் அறிவையும் சாலமோன் கேட்டாரே அல்லாமல் ஆவிக்குரிய பகுத்தறிவை கேட்கவில்லை. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு ஆவிக்குரிய ஞானமும் உணர்வும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆளுகை செய்வதற்கு தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவிலே அவர் ஞானம் அற்றவராகவே இருந்தார். நாமும் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுதும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். TWR வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியோடு 1 நாளாகம புத்தகத்தை கற்று முடித்தோம். அந்த பாடத்திலே இன்று நாம் ஆலயம் கட்டும்போது கட்டிடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்றும், தேவன் ஒரு தரிசனத்தை நம் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றும், நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசமே நம்மை தேவனுடைய பிள்ளையாக்க முடியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் 2 நாளாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்று நாம் 2 நாளாகம 1ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோமா? இந்த பாடத்திலே 2 நாளாகம புத்தகத்திலே காணப்படும் 2 முக்கியமான சம்பவங்கள் என்ன? இஸ்ரவேல் தேசத்தின் பிரிவிற்கு காரணமாக இருந்தது யார்? சாலமோனின் ஜெபம் என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வர் ரேடியோவின் இந்த ஒலிபரப்புகளை தொடர்ந்து கேட்டு வரும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் உங்களை அவருடைய வார்த்தையினாலே வழிநடத்தினார். இன்னமும் அவருடைய வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். இன்று முதல் 2 நாளாகம புத்தகத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். 1 நாளாகமத்தின் இறுதியிலே தேவாலயம் கட்டுவதற்கான அனைத்து பொருட்களையும் தாவீது சவதரித்து வைத்திருந்தார். கட்டுமான பணிக்கான ஆட்களை வைத்திருந்தார். இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்களையும் மக்களையும் உற்சாகப்படுத்தி ஆராதனை முறைமைகளையும் ஒழுங்கு செய்து தேவையான செல்வத்தை எல்லாம் கொடுத்து செயல்படும்படியாய் சாலமோனை ஊக்குவித்தார். இப்பொழுது 2 நாளாகமத்திலே சாலமோன் செயல்பட போகிறார். 1 நாளாகமத்திலே அதிகமான பகுதிகளிலே தாவீதை குறித்து நாம் பார்த்தோம். வம்ச வரலாறுகளோடு அது ஆரம்பமானது. அந்த வம்ச வரலாறு ஏன் கொடுக்கப்பட்டது? அது ஆதாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தொடர்பை காட்டியது. ஏன் தாவீது முக்கியமானவர்? ஏனென்றால் தாவீதின் வம்சத்திலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோன்றப் போகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இந்த காரணத்தினாலே தான் அந்த வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மீண்டுமாக கூற விரும்புகிறேன், நாளாகம புத்தகங்களிலே சரித்திரத்தை குறித்த தேவனுடைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் புஸ்தகங்களிலேயும் ராஜாக்களின் புஸ்தகங்களிலேயும் மனிதனுடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை நாம் பார்த்தோம். இவ்வாறு நான் சொல்வதனாலே அந்த சரித்திரங்கள் தேவனுடைய ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்படவில்லை என்று சொல்லவில்லை. முதலாவது, மனிதனுடைய கண்ணோட்டத்திலே தேவன் சரித்திரத்தை கொடுத்துவிட்டு பின்னர் தன்னுடைய கண்ணோட்டத்தையும் தெளிவுபடுத்துகிறார். தாவீது இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். தாவீது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். 2 நாளாகம புத்தகத்திலே 2 முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுதல். இரண்டாவதாக எழுப்புதலை குறித்து பார்க்க போகிறோம். சரித்திரத்தின்படி பார்த்தால் ராஜாக்களின் காலகட்டம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க சில காரியங்கள் மட்டும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 9 அதிகாரங்களிலே சாலமோனின் ஆட்சி காலங்களை நாம் பார்க்கிறோம். அதில் 6 அதிகாரங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கர்த்தரும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சாலமோன் செய்த மிகச் சிறந்த காரியம் தேவாலயத்தை கட்டி முடித்ததுதான். பொதுவாக சாலமோனை குறித்து நினைக்கும் பொழுது அவனுக்கு இருந்த அநேக மனைவிகளை குறித்து யோசிப்பார்கள். இதுவும் வெளிப்படையாய் தெரிந்த ஒன்றாய் இருக்கிறது. அதை குறித்து சந்தேகமில்லை. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்திலே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சாலமோன் அநேக மனைவிகளை கொண்டவராய் இருந்தது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அது தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானது.
இந்த காரணத்தினாலேயே ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. சாலமோன் அவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் தப்பிக்கொண்டான் என்று சொல்ல வேண்டாம். சாலமோன் தப்பிக்கொள்ளவில்லை. பாவம் எப்பொழுதும் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. பாவம் செய்கிறது யாராக இருந்தாலும் சரி, அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். எந்த ஒரு மனிதனும் பரலோகம் செல்ல ஒரே வழி, அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை. இந்த இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். சாலமோன் தேவாலயத்தை கட்டுவது கர்த்தருடைய பார்வையிலே முக்கியமானதாக இருந்தபடினாலே அதற்கு 6 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 10வது அதிகாரம் முதல் 4ஆம் புத்தகத்தின் இறுதி வரை ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அநேக அரசர்கள் அரசாண்டார்கள். அவர்களிலும் அநேகர் சிறந்தவர்களாக இல்லை என்று பார்த்தோம். இஸ்ரவேல் தேசத்திலே எந்த ஒரு நல்ல ராஜாவும் இல்லை என்று ராஜாக்களை படிக்கும்பொழுது நாம் கற்றுக்கொண்டோம். எனவே இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்த எந்த ஒரு காரியத்தையும் இந்த 4ஆம் புத்தகத்திலே நாம் பார்க்க போகிறதில்லை. 2 4ஆம் புத்தகத்திலே தெற்கு ராஜ்யமாகிய யூதாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதாவது தாவீதின் வம்சாவளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அங்கேயும் பல துன்மார்க்கமான ராஜாக்கள் இருந்தார்கள். என்றாலும் 5 குறிப்பிடத்தக்க அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆசா, யோசபாத், யோவாஸ், எசேக்கியா, யோசியா. இந்த அரசர்கள் மூலமாக தேசத்திலே எழுப்புதல் உண்டாயிற்று. தேவன் எழுப்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த பகுதியிலே எழுப்புதலை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலர் நினைக்கிறார்கள், நாம் அதிகமாக ஜெபித்தால்தான் தேவன் எழுப்புதலை அனுப்புவார் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படியாக தேவனை நாம் தூண்ட முடியாது, ஊக்கப்படுத்த முடியாது. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனக்காக, உங்களுக்காக அவர் திட்டத்தை மாற்றுகிறதில்லை. ஆனால் நானும் நீங்களும் அவருடைய திட்டத்திற்குள்ளே நம்மை அர்ப்பணித்து அவரோடு நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நித்தியத்திலிருந்து வருகிறது. காலம் காலமாக, நூற்றாண்டுகளாக அவருடைய சித்தம் நிறைவேறி வருகிறது. சிருஷ்டிகரை எதையும் செய்ய வைக்க முடியாது. தேவனே நம்மை செயல்பட வைக்க முயலுகிறார். தேவன் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதல்ல, நாமே தேவனுக்கு கீழ்ப்படிவது நமது கடமை. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், தேவன் எழுப்புதல் அனுப்புவதை விரும்பவில்லையா என்று கேட்கலாம். நிச்சயமாக அவர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக. என் அநேக திருச்சபைகளிலே எழுப்புதல் இல்லை. அறிவுள்ள வேத சாஸ்திரம் படித்தவர்கள் மத்தியிலேயும் எழுப்புதல் இல்லை. அநேக வேத சத்தியங்களை குறித்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லலாம். ஆனால் அங்கே செயல் இல்லை, எழுப்புதல் இல்லை. அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு அருகிலே வந்து பூரணமாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அற்புதமாக பயன்படுத்திய சில மனிதர்களை குறித்து, ராஜாக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்தபடியினாலே தேவன் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு அதிகமாக எழுப்புதல் தடையாயிருப்பதற்கு முக்கிய காரணம் திருச்சபையின் தலைமைத்துவம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே எழுப்புதல் உண்டாகும். இந்த காரணத்தினாலே தான் கர்த்தருடைய வார்த்தையை இவ்வாறு உங்களுக்கு முறையோடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4ஆம் புத்தகத்திலே தாவீதின் வம்சாவளியிலே வந்த அரசர்களை குறித்து குறிப்பாக நாம் சிந்திக்கப் போகிறோம். குறிப்பாக எழுப்புதல் ஏற்பட்ட ராஜாக்களின் காலங்களை பார்க்க போகிறோம். 2 நாளாகமத்தின் இறுதியிலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே யூதா மக்களை 70 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்ததை குறித்து வாசிக்கிறோம். இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நேரம். 2 நாளாகமத்திலே முதல் 9 அதிகாரங்களிலே சாலமோனின் ஆட்சி காலங்களை குறித்து பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரம் வரை ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருப்பதை குறித்தும் யூதாவின் சரித்திரத்தை குறித்தும் வாசிக்கிறோம். இங்கே 14 முதல் 16 வரை ஆசாவின் காலத்தை குறித்தும், 17 முதல் 20 வரை யோசபாத்தின் ராஜ்யத்தை குறித்தும், 23 24ஆம் அதிகாரங்களிலே யோவாசை குறித்தும் பார்க்கிறோம். 29 முதல் 32 வரை எசேக்கியாவை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாக 34 35ஆம் அதிகாரங்களிலே யோசியாவை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஞாபகம் இருக்கிறதா? சாலமோனை அரசனாக தெரிந்து கொண்டது
தாவீதினுடைய தெரிந்தெடுப்பல்ல, தேவனுடைய தெரிந்தெடுப்பு. தாவீதை பொறுத்தமட்டிலேயும் அப்சலோமே பட்டத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார். தாவீது அப்சலோமை நேசித்தார். அப்சலோம் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் உடைந்து போனார். படையை அனுப்பும் பொழுது கூட மகனை மெதுவாக நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்சலோமிற்கு தாவீதின் அநேக குணங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்சலோம் தேவனுடைய தெரிந்தெடுப்பல்ல, சாலமோனே தேவனுடைய தெரிந்தெடுப்பு. தேவன் சாலமோனை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவன் இந்த உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலே தான் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். தாவீது மரித்து விட்டார். சாலமோனை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். முதலாவது வசனத்தை கவனித்தீர்களா? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அந்த ராஜ்யமானது சாலமோனின் காலத்திலேயே உன்னதமான ஒரு நிலைமையை அடைந்தது. தாவீது அந்த ராஜ்யத்திற்கான அஸ்திவாரத்தை போட்டவர். கர்த்தர் சாலமோனுடைய இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதையும் நாம் பார்க்க போகிறோம். அதை குறித்து தேவன் அவனிடத்திலே பேசுவதை குறித்தும் ராஜ்யத்தை பிரிக்கப் போவதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். சாலமோனே அந்த பிரிவிற்கு காரணம். சாலமோனுடைய காலகட்டத்திலே தேவன் அந்த பிரிவினையை உண்டாக்காமல் இருந்தது தாவீதிற்காக, அது சாலமோனிற்காக அல்ல. 2 நாளாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி. கவனித்தீர்களா? தனது தகப்பனார் செய்தது போலவே இப்பொழுது சாலமோன் சகல தலைவர்களையும் பிரபுக்களையும் அதிபதிகளையும் நியாயாதிபதிகளையும் ஒன்று கூட்டி ஒரு கூட்டம் நடத்துகிறார். வசனம் 3, அவனும் அவனோடே கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்து விட்டார். அது அங்கே ஒரு கூடாரத்தின் கீழே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் நேரடியாக தேவனிடத்திலே வர முடியவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாகவே, அந்த வெண்கல பலிபீடத்தின் மூலமாகவே அவர்கள் கர்த்தரண்டை சேர வேண்டியதிருந்தது. அந்த வெண்கல பலிபீடம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பேசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் தேவனிடத்திலே கிட்டி சேருகிறோம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு தெளிவாய் கூறியிருக்கிறார். பேதுரு சொல்வதை சற்றே கவனியுங்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 12 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பேன் என்று கூறினதில்லை. பாவியான ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்ற ஜெபமே. நீங்கள் கர்த்தரண்டை சேர வேண்டும் என்றால் சிலுவை மூலமாகவே அவரண்டை கிட்டி சேர முடியும். இப்பொழுது சாலமோனும் அவனோடு இருந்த அனைவரும் கிபியோனில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்கு போகிறார்கள். தனது ராஜ்யபாரத்தின் ஆரம்ப காலத்திலே சாலமோன் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக செய்வது போல் தெரிகிறது. கவனியுங்கள். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 4, 5 வசனங்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். கர்த்தரண்டை கிட்டிச் சேர்வதற்கு வெண்கல பலிபீடம் முக்கியமானது. உடன்படிக்கை பெட்டி மூலமாக அவர்கள் அங்கே செல்லவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நானோ நீங்களோ நேரடியாக தேவனுடைய பாதத்திலே சேர முடியாது. சிலுவையின் வழியிலேயே நாம் அவரை கிட்டிச் சேருகிறோம். அது ஒன்றே ஒன்றுதான் வழி. 2 நாளாகமம் 1 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். கர்த்தருக்கு பலி செலுத்துவதிலே கஞ்சத்தனம் இல்லை. சாலமோனுடைய காலகட்டத்திலே எப்பொழுதுமே எல்லா நிகழ்ச்சிகளிலுமே கர்த்தருக்கென்று அநேக பலிகள் செலுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர்
என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இந்த ஜனங்கள் பூமியின் தூளத்தனையாக ஏராளமான ஜனமாயிருப்பார்கள் என்று தாவீதுக்கு மட்டுமல்ல, அது ஆபிரகாமிற்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அவர்களை எண்ணி முடியாது. வசனம் 10 பாருங்கள். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். சாலமோன் ஞானத்தை கேட்டது சிறந்த ஒரு தெரிந்தெடுப்பு என்று மக்கள் புகழுவார்கள். தேவனும் ஞானத்தை கேட்டதை குறித்து மெச்சிக்கொள்கிறார். ஆனால் இந்த யோசனை அவனுக்கு எங்கே இருந்து வந்தது? 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் 7, 8 வசனங்களையும் 11, 12 வசனங்களையும் சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 22, 7, 8 மற்றும் 11, 12 வசனங்கள். சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாய கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கவனித்தீர்களா? சாலமோன் தாவீது கூறிய அந்த வார்த்தைகளை மனதிலே வைத்திருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று தாவீது சொன்ன பொழுது சாலமோன் அந்த வார்த்தைகளை மனதிலே வைத்து இப்பொழுது கர்த்தரிடத்திலே கேட்கிறார். எனவேதான் உனக்கு என்ன வேண்டும் என்று தேவன் கேட்டவுடனே, ஆண்டவரே, எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று ஜெபிக்கிறார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காயிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, மற்ற ஆசீர்வாதங்களையும் கூட்டி கொடுத்தார். அருமையானவர்களே, இங்கே நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஜனங்களை ஆளத்தக்க ஞானத்தையும் அறிவையும் தான் சாலமோன் கேட்டாரே அல்லாமல் ஆவிக்குரிய பகுத்தறிவை கேட்கவில்லை. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஞானமும் உணர்வும் அவருக்கு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆளுகை செய்வதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவிலே ஞானம் உள்ளவராக இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவோ நம்முடைய பேர பிள்ளைகளுக்காகவோ நாம் ஜெபிக்கும் பொழுதும் பிரதானமாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்யும் ஞானத்தையும் உணர்வையும் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் கூறியிருக்கிறார். சரி, 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பாருங்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். இந்நாட்களிலேயும் அங்கே நீங்கள் அநேக காட்டத்தி மரங்களை பார்க்கலாம், ஆனால் கேதுரு மரங்களை பார்க்க முடியாது. காட்டத்தி மரங்களைப் போல கேதுரு மரங்களை சாலமோன் பெருக்கியிருந்தான். அது மட்டுமல்ல, வெள்ளியும் பொன்னும் கற்களைப் போல அதிகமாக இருந்தது. நீங்கள் ஒருவேளை கானான் தேசத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்றால், அல்லது படத்திலே அந்த பகுதிகளை பார்ப்பீர்கள் என்றால், எல்லா இடங்களிலேயும் கற்களையும் பாறைகளையும் தான் பார்க்க முடியும். வேறு எந்த இடத்திலேயும் இருக்கும் கற்களையும் பாறைகளையும் விட அங்கே மிக அதிகமாக அது காணப்படுகிறது.
சற்றே எண்ணி பாருங்கள். கற்களைப் போல வெள்ளியையும் பொன்னையும் அவர் அதிகமாக்கி இருப்பார் என்றால் எப்படி இருந்திருக்கும்? 2 நாளாகமம் 1 அதிகாரம் 16, 17 வசனங்கள். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கரையத்துக்கு வாங்கினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தப்படியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. கவனித்தீர்களா? ஏற்கனவே தேவன் வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்திற்குள்ளே சாலமோன் பிரவேசித்து விட்டார். ஞாபகம் இருக்கிறதா? உபாம புத்தகத்திலே 17 அதிகாரத்திலே 16, 17 வசனத்தை பாருங்கள். வாசிக்கிறேன். உபாமம் 17, 16, 17 வசனங்கள். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். குதிரைகளோ மனைவிகளோ ஒரு அரசன் பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்று தேவன் தெளிவாய் சொல்லியிருந்தாலும் இங்கே அதிகமான குதிரைகளை சாலமோன் வாங்கினதை குறித்து பார்க்கிறோம். அதுபோலவே அநேகம் பெண்களையும் திருமணம் செய்வதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். சாலமோனுடைய ஆரம்பம் மிக சிறப்பானதாய் தோன்றுகிறது. எந்த பக்கத்திலும் யுத்தங்கள் இல்லை. அமைதலான ஒரு சூழ்நிலையிலே அரியணை ஏறுகிறார். தேவனுக்கென்று மகத்துவமான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தகப்பனாகிய தாவீது சகல வஸ்துக்களையும் சவதரித்து வைத்து விட்டார். பணியை ஆரம்பிக்கும் முன்னதாக அதிபதிகளோடும் ஜனங்களோடும் கர்த்தருடைய கூடாரத்திற்கு சென்று பலி செலுத்தி தேவனோடு தொடர்பு கொண்டு தன்னை அர்ப்பணித்து பணியை ஆரம்பித்தார். ஆனால் 1 அதிகாரத்தின் கடைசியிலேயே கர்த்தருடைய தெளிவான கட்டளைகளை மீறி சாலமோன் செயல்பட துணிவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக செயல்படும் ஆரம்ப நாட்கள் மட்டும் சிறப்பாக இருந்தால் போதாது. நம்முடைய வாழ்க்கையின் அனுதினமும் அவரோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக, அவர் தெளிவாய் சொல்லியிருக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய பிரதானமான விருப்பம் என்ன? அவர் கொடுத்திருக்கிற பணியை சிறப்பாய் செய்ய வேண்டும் என்பது நல்ல ஒரு ஆசைதான். ஆனால் அதைவிட முக்கியமானது, அவருடைய இருதயத்திற்கு பிரியமானது எது என்பதை உணர்ந்து வாழும் வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமானது. எனவேதான் தாவீது தன்னுடைய இருதயத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறார். நாமும் கூட ஒவ்வொரு நாள் காலையிலேயும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதிலேயும் நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், என்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தருளும், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை அறியும் அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குவோம். மாலையிலே நித்திரைக்கு செல்லும் முன்பதாக, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பலத்தினாலே உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் நித்திரைக்கு செல்ல முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் ஆளுகை காலம் முடிந்து சாலமோன் பொறுப்பெடுத்ததை குறித்து நாங்கள் வாசித்தோம். மிக உன்னதமான ஒரு ஆரம்பமாக பணிக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் முன்னதாக உம்மை தேடி உம்முடைய பாதத்திலே வந்து பணிந்து கொண்டது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பணிகளுக்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக உம்மை தேடி உம்முடைய பாதம் பணிந்து உம்முடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் செய்கிற பணிகளுக்கு தேவையான ஞானம் மட்டுமல்ல அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து புரிந்து உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ நீரே எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்களை நாங்களே பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மனதிலே எழும்பும் சிந்தனைகளும் எங்களுடைய வாயிலே இருந்து வெளிவரும் வார்த்தைகளும் எங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்கும்படியாக காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும். உமக்கு சாட்சியாக வாழ விரும்பும் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலேயும் உம்முடைய பரிசுத்தாவினாலே பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாளாகம புத்தகத்திலே சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பாவம் செய்வது யாராக இருந்தாலும் சரி, அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். தேவன் இந்த உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
நாம் செய்யும் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்யும் ஞானத்தையும் உணர்வையும் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஜெபிக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.